இன்றைய முக்கிய செய்திகள். புயல் மழை பாதிப்புக்கு நிவாரண நிதி வழங்காதது அரசியல் சாசனத்தை மீறும் செயல். மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு. பாஜகவில் இணைந்த தலைவர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்த சிபிஐ, இடி. குற்றச்சாட்டுகளை நீக்கும் சலவை எந்திரம் என ஸ்டாலின், கார்கே விமர்சனம். வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல். தமிழகத்தில் தலைவர்கள் தீவிர வாக்கு வேட்டை. ஆனைமலை நல்லாறு திட்டத்துக்காக காத்திருக்கும் பொள்ளாச்சி தொகுதி. ஆழியாறு வால்பாறை வழித்தடத்தை மாற்றக் கோரும் வாக்காளர்கள். வணக்கம். வணக்கம். மிக்ஜாம் புயல் பாதிப்பு மற்றும் தென் மாவட்ட மழை பாதிப்புகளுக்கு நிவாரண நிதி வழங்காத மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. வேலூரில் நேற்று பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மிக்ஜாம் புயல் தென் மாவட்ட மழை பாதிப்புகளுக்கு நிவாரண நிதி வழங்காத மத்திய அரசு மீது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடரும் என அறிவித்திருந்தார். அதன்படி தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கறிஞர்கள் திரு வில்சன், திரு குமணன் ஆகியோர் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் மிக்ஜாம் புயல் பாதிப்பு நிவாரண தொகையான 19,692 கோடியே 69 லட்சம் ரூபாய் மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை பாதிப்பிற்கான நிவாரண தொகை 18,214 கோடியே 52 லட்சம் ரூபாயை விடுவிக்க உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. புயல் மழை பாதிப்பு குறித்து 3 மாதங்களுக்கு முன்னரே மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிதி வழங்குவது தொடர்பாக மத்திய அரசு இறுதி முடிவு எடுக்காதது சட்டவிரோதம் என அதில் கூறப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 14 மற்றும் 21 ஆகியவை குடிமகன்களுக்கு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளை மீறும் செயல் இது என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிதியை வழங்காமல் நிறுத்தி வைக்க மத்திய அரசுக்கு நியாயமான காரணம் எதுவும் இல்லை என்றும், நிதி ஒதுக்கீடு செய்யும் விவகாரத்தில் மாநிலங்களிடம் பாகுபாடு பார்ப்பது வர்க்க பாகுபாட்டிற்கு சமம் என்றும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சில மாநிலங்களுக்கு மட்டும் கூடுதலாக நிதி ஒதுக்கிவிட்டு சில மாநிலங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துவது தேசிய பேரிடர் மேலாண்மை கொள்கையை மீறும் செயல் என்று அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நடவடிக்கை நிதி தொடர்புகள் மற்றும் நிதி பகிர்வில் உள்ள கூட்டாட்சி முறையை மீறும் வகையில் உள்ளதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நிவாரண நிதியை வழங்காதது இயற்கை பேரிடரால் வாழ்வாதாரத்தை இழந்த மக்களின் அடிப்படை உரிமைகளை புறக்கணிக்கும் செயல் என அதில் கூறப்பட்டுள்ளது. இதனால் மாநிலத்தின் வளர்ச்சியும் மக்களின் மனநிலையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே மிக்ஜாம் புயல் பாதிப்பு மற்றும் தென் மாவட்ட கனமழை பாதிப்புகளுக்கான நிவாரணமாக 38,000 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்க அறிவுறுத்துவதுடன் இடைக்கால நிவாரணமாக 2,000 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில வறட்சியை கருத்தில் கொண்டு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 18,000 கோடி ரூபாயை விடுவிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு ஏற்கனவே வழக்கு தொடர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த 10 ஆண்டுகளில் பாஜகவில் இணைந்த 25 அரசியல் தலைவர்களில் 23 பேர் மீதான வழக்குகள் விசாரணையின்றி முடித்து வைக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய விசாரணை அமைப்புகளான அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ ஆகியவை வழக்குகள் நிலுவையில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர்களை மிரட்டி பாஜகவில் இணைக்க அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டி வருகின்றன. அதனை உறுதி செய்யும் வகையில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பாஜகவில் இணைந்த பிற கட்சி தலைவர்கள் 25 பேரில் 20 பேர் மீதான விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் 3 பேர் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆங்கில நாளிதழ் ஒன்றின் புலனாய்வு கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் 25 பேர் மீதான வழக்குகள், அவை பதிவு செய்யப்பட்ட ஆண்டு, பாஜகவில் இணைந்ததும் அந்த வழக்குகளின் நிலைமை உள்ளிட்டவை புள்ளி விவரங்களுடன் பட்டியலிடப்பட்டுள்ளன. தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு சரத்பவாரின் அண்ணன் மகனான திரு அஜித் பவார் மீதான 70,000 கோடி ரூபாய் நீர்ப்பாசன ஊழல் வழக்கு உள்ளிட்ட 8 வழக்குகள் 2019ஆம் ஆண்டு பாஜகவுடன் அவர் நெருக்கம் காட்டிய போது ரத்து செய்யப்பட்டன. 2019ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை தொடர்ந்த கூட்டுறவு வங்கி முறைகேடு வழக்கு, கடந்த ஆண்டு அவர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்து பாஜக கூட்டணியில் இணைந்ததும் முடித்து வைக்கப்பட்டுள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மற்றொரு தலைவரும் முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சருமான திரு பிரஃபுல் பட்டேல் பாஜக கூட்டணியில் இணைந்ததால் அவர் மீதான ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் இணைப்பு முறைகேடு வழக்கு கைவிடப்பட்டது.
சிவசேனா செய்தி தொடர்பாளர் திரு பிரதாப் சர்நாயக் நிறுவனங்கள் மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த முறைகேடு வழக்குகள், ஷிண்டே தரப்பு சிவசேனாவுக்கு அவர் மாறியதும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் காங்கிரசிலிருந்து பாஜகவில் சேர்ந்த தற்போதைய அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா, மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவில் இணைந்த திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோரின் வழக்குகளும் விசாரணையின்றி முடித்து வைக்கப்பட்டுள்ளன. காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த பஞ்சாப் முன்னாள் முதலமைச்சர் திரு அமரிந்தர் சிங்கின் மகன் மீதான அந்நிய செலாவணி வழக்கு, மராட்டிய முன்னாள் முதலமைச்சர் திரு அசோக் சவான் மீதான ஆதர்ஷ் குடியிருப்பு வழக்கு விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் விடுத்துள்ள எக்ஸ் தள பதிவில், பாஜகவின் வாஷிங் மெஷின் பாணியை ஆதாரப்பூர்வமாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு தோலுரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். 10 ஆண்டு பாஜக ஆட்சி இந்தியாவின் விசாரணை அமைப்புகளை எவ்வளவு இழிவான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதற்கு இதைவிட சான்று வேண்டுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பேச நா இரண்டுடையாய் போற்று என அண்ணா சொன்னது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, ஊழல்வாதிகளை எல்லாம் கட்சியில் இணைத்து உத்தமர்களாக்கிவிட்டு ஊழலை ஒழிப்போம் என கூசாமல் புழுகும் பிரதமருக்கு நன்றாகவே பொருந்துகிறது என்றும், மோடியின் குடும்பமே அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ தான் என்றும் திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கிடையே மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திரு சு வெங்கடேசனை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மத்திய விசாரணை அமைப்புகளால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாஜகவில் இணைந்தால் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆவியாகி விடுவதாக விமர்சித்தார். 1000 கோடி குற்றச்சாட்டுகள் மொத்தமாக இருந்தாங்களோ அனைத்தும் அப்படியே ஆவியாகி போயிடுச்சு. ஏன்னா பாஜகவுடைய வாஷிங் மெஷின், லாண்ட்ரி பண்ற மெஷின்ல போய் சேர்ந்தாங்க, வெள்ளையோட வெள்ளையாயிட்டாங்க திடீர்னு. தன்னாட்சி அதிகாரம் உள்ள விசாரணை அமைப்புகளை அரசியல் ஆயுதமாக திரு மோடியும் திரு அமித்ஷாவும் பயன்படுத்துவது ஜனநாயகத்திற்கு சாபக்கேடு என காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் தெரிவித்துள்ளார். திரு மோடியின் வாஷிங் மிஷின் தானியங்கி முறையில் இயங்குவதாகவும், பாஜகவில் சேர்ந்தால் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நீங்கி பளிச்சென்று தூய்மையாகி விடுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். வரும் 26ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் கேரளாவில் வேட்புமனு தாக்கல் நாளை முடிவடைகிறது. இந்நிலையில் இன்று கேரளா சென்ற திரு ராகுல் காந்தி தமது சகோதரி திருமதி பிரியங்கா காந்தியுடன் கல்பெட்டா பகுதியிலிருந்து திறந்த வாகனத்தில் ஊர்வலமாக சென்றார். வழி நெடுகிலும் ஏராளமான பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து வயநாடு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்த திரு ராகுல் காந்தி பின்னர் அப்பகுதியில் வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினார். திரு ராகுல் காந்தியை எதிர்த்து நிற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் திருமதி ஆனி ராஜாவும் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டில் இம்மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சேலம் சின்னக்கடை வீதி மற்றும் பெரிய கடை வீதியில் அதிமுக வேட்பாளர் திரு விக்னேஷுக்கு ஆதரவாக வியாபாரிகளிடம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் திருமதி கனிமொழிக்கு ஆதரவாக மேயர் திரு ஜெகன் பெரியசாமி மீனவ கிராமங்களில் வாக்கு சேகரித்தார். முசிறி அருகே பெரம்பலூர் திமுக வேட்பாளர் திரு அருண் நேருவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த அமைச்சர் திரு KN நேரு அந்த தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்களை எடுத்து கூறினார். திருவள்ளூரில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு சசிகாந்த் செந்திலுக்கு ஆதரவாக திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதினி கை சின்னத்திற்கும், எதிரே வந்த தேமுதிக வேட்பாளர் திரு நல்லதம்பி முரசு சின்னத்திற்கும் மாறி மாறி வாக்கு கேட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஈரோட்டில் பிரச்சார கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தமிழர்களை ஒழிக்க நினைக்கும் கட்சி பாஜக என்று சாடினார். பொள்ளாச்சியில் திமுக வேட்பாளர் திரு ஈஸ்வர சுவாமிக்கு ஆதரவு திரட்டிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் திரு ஈஸ்வரன், பாஜக அரசால் 10 ஆண்டுகளில் நாடு சீரழிக்கப்பட்டு விட்டதாக கூறினார்.
வேலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் திரு பசுபதிக்கு ஆதரவாக குடியாத்தத்திலும், காஞ்சிபுரத்தில் தேமுதிக வேட்பாளர் திரு ராஜசேகரை ஆதரித்தும் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா பிரச்சாரம் மேற்கொண்டார். மயிலாடுதுறையில் காங்கிரஸ் வேட்பாளர் செல்வி சுதாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அமைச்சர் திரு மகேஷ் பொய்யாமொழி, கச்சத்தீவு என்ற பாஜகவின் தேர்தல் வேடம் பெரியார் மண்ணில் எடுபடாது என்றார். மக்களவை தேர்தல் களத்தில் வாக்காளர்களை கவர சேவகர்களாக வேட்பாளர்கள் மாறி உள்ளதுடன் மடிப்பிச்சை ஏந்தும் நிலைக்கும் வந்துள்ளனர். விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் நடிகை ராதிகா கப்பலூர் என்ற இடத்தில் வாக்கு சேகரித்தார். அப்போது கூடியிருந்த மக்கள் கிழக்கு சீமையிலே படத்தில் வரும் விருமாயி கதாபாத்திரத்தை குறிப்பிட்டதும் அந்த கதாபாத்திரம் போல அவர் மடிப்பிச்சை ஏந்தி வாக்கு கேட்டார். இந்த மாதிரி குடிச்சு கேட்டேன், நான் எல்லாமே உங்களுக்காக கொடுத்தேன், இனிமே என்கிட்ட இந்த உசுறு மட்டும்தான் இருக்கு, உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். கரூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திரு கருப்பையா ஜவஹர் பஜாரில் ஒரு தையல் கடையில் வாடிக்கையாளர்களின் துணிகளை தைத்து கொடுத்து வாக்கு சேகரித்தார். ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் திரு கஜேந்திரன் ஆகாரம் கிராமத்தில் விவசாயிகளிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது மூட்டையில் நெல்லை கொட்டியும் நெல்லை காய வைத்தும் விவசாயிகளுக்கு அவர் உதவினார். விழுப்புரத்தில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் திரு பாக்யராஜ் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறிக்கும் வகையில் மாட்டு வண்டியை ஓட்டி வந்தார். சேலத்தில் பாமக வேட்பாளர் திரு அண்ணாதுரை பொன்னம்மாபேட்டையில் ஒரு தேநீர் கடையில் வாக்காளர்களுக்கு தேநீர் தயாரித்து கொடுத்தார். பின்னர் ஒரு கடையில் அமர்ந்து வெங்காயம் விற்பனை செய்தபடி பெண்களிடம் வாக்கு சேகரித்தார். தென்னை விவசாயம் செழித்தோங்கும் பொள்ளாச்சி தொகுதியில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற கோரும் வாக்காளர்கள் ஆழியாறு வால்பாறை வழித்தடத்தை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். பொழில் வாய்ச்சி என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் பொள்ளாச்சி என மாறிய இத்தொகுதிக்கு முடிகொண்ட சோழநல்லூர் என்ற பெயரும் உண்டு. இங்கே இருந்து தினமும் 1 லட்சம் இளநீர் வெளி மாநிலங்களுக்கு செல்வது பொள்ளாச்சி தொகுதியின் சிறப்பம்சம். ஆசியாவின் மிகப்பெரிய வெள்ளச்சந்தை, மாட்டுச்சந்தை, மாசாணியம்மன் கோயில், ஆழியாறு அணை, ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம், டாப் ஸ்லிப், கோழிக்கமுதி யானைகள் முகாம், 40 கொண்டை ஊசிகளை கொண்ட இயற்கை எழில்மிக்க வால்பாறை மலைப்பாதை, அங்கு திரும்பும் திசையெங்கும் கண்ணில் படும் தேயிலை தோட்டங்கள், பொள்ளாச்சிக்கே உரிய சிக்கலாட்ட கலை என தொகுதியின் பெருமை பேசும் அடையாளங்கள் ஏராளம். தென்னை மரங்கள் அதிகமுள்ள இப்பகுதி விவசாயிகள் ஆனைமலை நல்லாறு திட்டத்திற்காக அரை நூற்றாண்டு காலமாக காத்திருக்கிறார்கள். ரேஷன் கடைகளில் பாரத் ஆயில் என்ற பெயரில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பு. நாச்சிப்பாளையம் தக்காளி சந்தைக்கு தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய சந்தை என பெயர் இருந்தாலும் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் சாலையில் கொட்டப்படுவது தனி அவலம். விலை மாறுபாட்டால் பாதிக்கப்படாமல் இருக்க குளிர்சாதன வசதியுடன் தக்காளி கிடங்கு தேவை என்கிறார்கள் தக்காளி விவசாயிகள். உடுமலைப்பேட்டை அமராவதி அணை மழைக்காலங்களில் நிரம்பி ஏராளமான நீர் வெளியேறுவதால் தேக்கி வைக்க தடுப்பணை வேண்டும் என்று கோரும் தொகுதி மக்கள் அது வறட்சி காலங்களில் தட்டுப்பாடின்றி பயன்படுத்த உதவும் என்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவிற்கு கடத்தப்படும் கனிம வள கொள்ளை தடுக்கப்பட வேண்டும் என்பதும் அவர்கள் எதிர்பார்ப்பு. வால்பாறையில் வனத்துறை செய்ய வேண்டிய சுற்றுலா கட்டமைப்பை உடனே செய்வதுடன் டாப் ஸ்லிப் வயநாடு பகுதிகளை இணைத்து சுற்றுலா மயமாக்க வேண்டும் என்பது பொள்ளாச்சி வாக்காளர்களின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்று. ஆழியாறில் இருந்து ஆனைமலை புலிகள் காப்பகம் வழியாக வால்பாறை செல்லும் நெடுஞ்சாலை வழித்தடத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கோரும் வால்பாறை மக்கள் இந்தியாவின் 2வது சிறப்புஞ்சி என்று அழைக்கப்படும் சின்ன கல்லாரில் பெய்யும் மழைநீர் வீணாக கடலில் கலப்பதை தடுக்க வேண்டும் என்கிறார்கள். பொள்ளாச்சி, வால்பாறை, கிணத்துக்கடவு, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், தொண்டாமுத்தூர் என 6 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட பொள்ளாச்சி தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 7,66,077 பேரும், பெண் வாக்காளர்கள் 8,15,428 பேரும் என மொத்தம் 15,81,795 வாக்காளர்கள் உள்ளனர். தமிழக கேரள எல்லையில் உள்ள இத்தொகுதியில் 7 முறை அதிமுகவும், 5 முறை திமுகவும், 3 முறை காங்கிரசும்,
2 முறை மதிமுகவும் 1 முறை திமுக கூட்டணியில் தமாகவும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த தேர்தலில் திமுக வேட்பாளராக ஈஸ்வரசாமி, அதிமுக சார்பில் அப்புசாமி கார்த்திகேயன், பாஜக சார்பில் வசந்தராஜன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். ஆண்டாண்டு காலமாக தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறாத சலிப்பும் எதிர்காலம் குறித்த ஆவேசமும் கலந்த மௌனத்துடன் வாக்குப்பதிவு நாளுக்காக காத்திருக்கிறார்கள் பொள்ளாச்சி வாக்காளர்கள். இனி வருவது செய்தி துளிகள். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் திரு மோடி வரும் 9ஆம் தேதி தொடங்கி 4 நாட்கள் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். 9, 10, 13, 14 ஆகிய தேதிகளில் பிரச்சாரம் செய்யும் அவர் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், திரு எல் முருகன், திரு ஏ சி சண்முகம், நடிகை ராதிகா உள்ளிட்டோருக்கு ஆதரவு திரட்டுகிறார். கச்சத்தீவு விவகாரத்தில் பிரதமர் திரு மோடியின் நடவடிக்கையை இலங்கை ஊடகங்கள் கடுமையாக விமர்சித்துள்ளன. மக்களவைத் தேர்தலில் வாக்குகளை பெற அவர் சந்தர்ப்பவாத அரசியல் செய்வதாக டெய்லி மிரர் ஆங்கில நாளிதழும் உண்மைக்கு புறம்பான அவரது கருத்துக்களால் அண்டை நாடுகளுடனான நட்பில் கடும் விளைவுகளை ஏற்படும் என டெய்லி ஃபினான்சியல் டைம்ஸ் பத்திரிகையும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்தியாவிடம் இலங்கை அரசு கடும் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என அந்நாட்டு மீனவர் அமைப்புகளும் வலியுறுத்தியுள்ளன. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியின் போது உயரழுத்த மோட்டார்களை பயன்படுத்தி தண்ணீரை பீச்சியடிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது. பாரம்பரிய முறையில் தோல் பையில் வைத்து மட்டுமே தண்ணீரை பீச்ச வேண்டும் என்றும் அவ்வாறு தண்ணீர் பீச்சுபவர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அழகர் மலையிலிருந்து வைகை ஆறு வரும் வரை எந்த இடத்திலும் தண்ணீர் பீச்சு அடிக்கக்கூடாது என்பதை மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் மாநகர காவல் ஆணையரும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. ராசிபுரம் அருகே மல்லூர் சோதனைச் சாவடியில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் சேலத்திலிருந்து மதுரை சென்ற ஜீப்பில் ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 8,78,00,000 ரூபாய் மதிப்பிலான 13 கிலோ தங்கம் மற்றும் 33 கிலோ வெள்ளி நகைகள் சிக்கின. இதேபோல் ராசிபுரம் அருகே கர்நாடக பதிவெண் கொண்ட வாகனத்தில் கொண்டு வரப்பட்ட அதிமுக சின்னம் மற்றும் முன்னாள் அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் படம் அச்சிடப்பட்ட 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டி-ஷர்ட், பனியன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனிடையே சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அகமதாபாத் விரைவு ரயிலில் மும்பையைச் சேர்ந்தவர் உரிய ஆவணமின்றி கொண்டு வந்த 6.5 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு அருகே தாளவாடி, தொட்டமுதுகரை, பனஹள்ளி ஆகிய இடங்களில் காற்றுடன் பெய்த மழையால் 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. அறுவடைக்கு சில நாட்களே உள்ள நிலையில் வாழைகள் சாய்ந்ததால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறினர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் நகர அதிமுக செயலாளர் திரு பாலசுப்ரமணியத்தின் 2 வீடுகள் மற்றும் நகைக்கடைகளில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை நடந்த சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் தங்க கட்டிகளை பறிமுதல் செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 27 புள்ளிகள் குறைந்து 73,877 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிஃப்டி 19 புள்ளிகள் சரிந்து 22,435 புள்ளிகளாக நிறைவடைந்தது. கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து அதிகரித்து வரும் ஆபரண தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 52,000 ரூபாயாகவும் 1 கிராம் 6,500 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 84 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மிக்ஜாம் புயல் தென் மாவட்ட மழை பாதிப்புகளுக்கு நிவாரண நிதி வழங்காத மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. பாஜகவில் இணைந்த 25 அரசியல் தலைவர்களில் 23 பேர் மீதான வழக்குகள் விசாரணையின்றி முடித்து வைக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வயநாடு மக்களவை தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் ராகுல் காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.